வணக்கம். என்னோட பேர் பிரீதா. நான் நடந்த தமிழ்நாடு எலெக்ஷன் அப்போ டிவிகேக்காக சப்போர்ட் பண்ணி ஓட் கேட்ட ஒரு பர்சன். எனக்கு சில ஒப்பீனியன் இருக்குது, நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் கேமரா ஆன் பண்ணும்போது பீப்புள்ஸை வேல்யூ பண்ணுற எம்எல்ஏஸ் இருக்காங்க. கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக அவங்களை ட்ரீட் பண்ணுற எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஸோ எல்லா எம்எல்ஏஸும் சொல்லலை, ஒரு சில எம்எல்ஏ சொல்கிறேன். ஒரு சில எம்எல்ஏஸ் மேலே எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. அது எங்கள் ஊர் எம்எல்ஏ மேலேயும் எனக்கு இருக்குது. ஸோ பீப்புளை வேல்யூ பண்ணுற எம்எல்ஏஸ் வேணும். நமக்கு வந்து ஹியூமன்ஸாக இருக்கிற எம்எல்ஏஸ் தான் வேணும். பொலிட்டிஷியன்ஸாக இருக்கிற எம்எல்ஏஸ் வேண்டாம். இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்த ஆட்சி மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழக வெற்றி கழகத்தை வந்து மக்கள் சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஓட் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏஸை பார்த்தீங்க யாரும் ஓட் பண்ணலை. பிகாஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் 2 months பிஃபோர் வந்து நான் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே இருந்த டாக்டர்கிட்ட நான் கேட்டேன், சார் நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னார், நான் டிவிக்கு ஓட் பண்ணேம்மா, என் ஒய்ஃப் சொன்னதுனால நான் டிவிக்கு ஓட் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற எம்எல்ஏ யாருன்னு கூட எனக்கு தெரியாது, பட் என் ஒய்ஃப் சொன்னதுக்காக நான் ஓட் பண்ணேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தான் எல்லாரோட வீட்லேயும் குழந்தையாக இருக்கட்டும், இல்லை அவங்கள சுற்றி இருக்கவங்கள யாரோ ஒருத்தங்களோட விஷக்காக அவங்க விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக இவருக்காக மட்டும், அதாவது ஜோசப் விஜய் அப்படிங்கிற அவர் ஒருத்தருக்காக மட்டும்தான் ஓட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இங்கே இருக்க எம்எல்ஏஸ்க்காக கிடையாது. ஸோ நீங்கள் அது முதல்ல கண்ணை திறந்து நீங்கள் பாருங்கள், யாருக்காக ஓட் விழுந்து நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொசிஷனை நீங்கள் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஹெட்வெயிட் யாருமே வச்சுக்காதீங்க, அது வேண்டவே வேண்டாம். பிகாஸ் எல்லாருமே வந்து ஹியூமன்ஸாக இருக்கிற எம்எல்ஏஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் ஓட் பண்ணியிருக்காங்க. பொலிட்டீஷியன்ஸ் இங்கே யாருக்கும் வேண்டாம். அதுவும் டிவிக்கே ஆட்சியில் இருக்கும்போது அது வேண்டாம். எங்களுக்கு வந்து ஹியூமன்ஸ் வேணும், பொலிட்டீஷியன்ஸ் வேண்டாம். ஸோ எல்லா எம்எல்ஏஸும் சொல்லலை, ஒரு சில எம்எல்ஏஸ் மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதில் எங்கூர் எம்எல்ஏவை நான் அதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ கேமரா ஆன் பண்ணும்போது ஒரு விஷயம் நடக்குது, கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. ஸோ கேமரா ஆனில் இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும், கேமரா ஆஃப் ஆனாலும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சியாக இந்த தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் மாறணும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய விருப்பம் அதுதான். அதுக்காக தான் இந்த வீடியோ, மற்றபடி வேறு எதுக்காகவும் கிடையாது. அண்ட் இன்றைக்கி நான் கோவில் போனப்போ ஒரு எம்எல்ஏ வந்தார். கோலாகலமாக அவரை வெல்கம் பண்ணாங்க, பார்க்க சந்தோஷமாக இருந்தது. பட் அது எல்லாமே அவருக்காக கிடையாது, நம்ம முதலமைச்சருக்காக மட்டும்தான். அவரை வெல்கம் பண்ண அவரோட கட்சியில் இருக்கிற அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அவ்வளோ கோலாகலமான ஒரு வெல்கம் பண்ணாங்க. அவருக்கானது அது, உங்களுக்கானதுன்னு நினச்சி ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். அவருக்கானது மட்டும்தான் அது. அவர் உங்களை சூஸ் பண்ணார், பட் மக்கள் அவரை மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்காங்க, உங்களெல்லாம் யாரையுமே கிடையாது. பீப்புளை வேல்யூ பண்ண கற்றுக்கோங்க, அவ்வளோதான். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, இருக்கிற எம்எல்ஏஸ் ஒரு சில எம்எல்ஏஸை வந்து புகழ்ந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் வேல்யூ பண்ணுறாங்கன்னு நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் மாற்றிக்கோங்க ப்ளீஸ். மாற்றிக்கணும், மாற்றிக்கிட்டே ஆகணும். மாற்றிக்கக்கூடிய மாற்றத்தினால் வந்த ஒரு ஆட்சி இது. ஸோ மாற்றிக்கிறதுல தப்பே இல்லை. ஸோ ப்ளீஸ் மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறமும் வர எல்லா எலெக்ஷன்லையுமே இவர் தான் முதலமைச்சராக வரணும். அதுக்கான எல்லா கான்ட்ரிபியூஷனும் என் சைடுன்னு நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இதே மாதிரி எத்தனை எம்எல்ஏஸ் வந்தாலும் சரி, இவர் ஒருத்தருக்காக நான் இறங்கி ஓட் கேட்பேன், ஓட் போடுவேன். இதுதான் நான் இதுக்கப்புறமும் நடக்கும். ஸோ இவர் மேலே எந்த ஒப்பீனியனுமே கிடையாது. அவர் பர்ஃபெக்டாக அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சில எம்எல்ஏஸ் மட்டும் அவங்கள சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அது கூட பீப்புளை வேல்யூ பண்ணணும், அது மட்டும் தான். வேல்யூ பண்ணுங்கள், வேறு எதுவும் வேண்டாம், போதும். இது யாரோட ஆட்சி? நம்ம தளபதியோட ஆட்சி. அந்த ஆட்சியில் இப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாதுல்ல. ஸோ ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நன்றி.